ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஃபிஷ்ஷில் ஒரு டேபிள் செய்ய போகிறோம். அதுக்கு ஆயில் சேர்க்குறேன் ஃபிஷ்ஷை பொரிக்கிறதுக்கு. ஃபிஷ்ஷுக்கு நான் சில்லி பவுடரும் சால்ட்டும் மஞ்சத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஆயிலில் அதெல்லாம் ஃப்ரை பண்ணி நான் எடுக்க போகிறேன். இந்த ஃபிஷ்ஷை சேர்க்குறேன். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃபிஷ் இப்போ பாதி பொரிஞ்சிட்டுது. கிலோ மீன் தான் சேர்த்துருக்குறேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் அதையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். இப்போ இந்த மீனெல்லாம் பொரிஞ்சிட்டுது. இப்போ நான் இதை எடுக்கிறேன். இந்த ஆயிலே தான் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். இது பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம். இந்த மாதிரிக்கு வெங்காயத்தாள், லீக்ஸிந்த தண்டு, தக்காளி பழம் உண்டு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், இதெல்லாம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்க்க போகிறேன். இதில் வெங்காயத்தாள் கொஞ்சம் சேர்க்குறேன். எல்லாம் போடையில் வெங்காயத்தை சேர்க்குறேன். பச்சை மிளகாய் லீக்ஸ் அதுகளை சேர்க்குறேன். தக்காளி பழத்தையும் சேர்க்குறேன். இது ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் கடிக்கிற தன்மைக்கு இருக்கணும். உப்பு சேர்க்குறேன். பட்டை மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஒரு சிட்டிகை போல் சேர்க்குறேன். சோயா சாஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். ஒரு அரை தேக்கரண்டி அளவு. இது டார்க் சோயா சாஸ். டொமேட்டோ சாஸும் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு சுகர் கொஞ்சம் சேர்ப்பேன். சேர்க்குறேன். ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன் சுகர். மிளகாத்தூள் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பு ஆஃபில் தான் வச்சுருக்கிறேன், என்ன அடி பிடிக்கும்னு. இதில் உப்பு புளி காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு தான் நான் அடுப்பு ஆன் பண்ணுவேன். அளவாக இருக்குது. இந்த ஃபிஷ்ஷையும் சேர்க்குறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணுறேன். டம்ளர் தண்ணி, 1/4 டம்ளர். ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை வேறு பவுலுக்குள்ளே போட போகிறேன். வெங்காயத்தாள் அதை கொஞ்சம் சேர்க்குறேன். ஃபிஷ் டேபிள் நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.